ஆர்எஸ்எஸ் வந்து தென் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் வேறுன்றதுக்கு பெரிய ஐடியாவோட பெரிய பிளானோட உள்ள இறங்கியிருக்காப்புல. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இதை கால் ஊன்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கான ஒரு பெரிய பிளான் தான் இறங்கியிருக்காப்புல. அதில் கேரளாவில் ஒரு பெரிய பிளான் நடத்த அவங்க முயற்சி பண்ணதை ஹைகோர்ட் தடை பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆர்எஸ்எஸ் எப்படியாவது பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் குத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தலைகீழ கடந்துக்கிட்டு அவன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவன் பிஜேபிக்காரன் என்ன செஞ்சாலும் நடக்காது, அதுக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ்காரன் துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் இதுக்கு பின்னால் உள்ள புத்தி, இவன் தான் எல்லா பிளானும் போட்டு கொடுப்பான். அந்த பிளானை பற்றி தான் அங்கே வந்து நடத்துறது. இப்படியாப்பட்ட நிலைமையில தான் வந்துக்கிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். மதுரையில் வந்துக்கிட்டு திருப்பரங்குன்றத்தை வந்துக்கிட்டு கையில் எடுத்து அங்கே இருக்கிற தர்காவை வந்துக்கிட்டு காலி பண்ணணும், அந்த தர்காவுக்கு எதிராக வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து கழகத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளானிங்மாக உள்ளக்கு இறங்கினாப்புல. இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் வந்து அது 4 மடக்கி பேக்கெட் வைங்க அப்படின்னு கொடுத்து விட்டது வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு முருகன் யாத்திரைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த வேல் யாத்திரை, அந்த 6 படை வீடுகளை வந்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு தரிசனம் பண்ண மக்களை கூட்டு வர்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டியே பண்ணாப்ல. நமக்கு வந்துட்டு அதுவே வந்துட்டு அது கேவலமான ஒரு ஈனத்தனமான செயலாக தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஏன்னா 6 இடமும் 6 இடத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு இடக்கும் ஒவ்வொரு படை வீடுக்கும் வந்துட்டு அதுக்குள்ள தனியான அந்த பேர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு, அதுக்குள்ள ஒவ்வொரு செயல்கள் இருக்கு. அப்போ திருச்செந்தூர் போனால் திருச்செந்தூர், குன்றத்துக்கு போனால் திருப்பரங்குன்றத்துக்கு போனால் திருப்பரங்குன்றம், அதுக்காக மக்கள் வந்து ஒவ்வொரு விதத்திலையும் வந்துக்கிட்டு வேண்டுதல் நடத்துவாங்க. பழனிக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு வேண்டுதல் நடத்துவாங்க. அது காரியங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா 6 படை வீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு படை வீடுக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு பேரும் புகழும் அதுக்குள்ள ஒரு செப்பரேட்டான இது உண்டு. அப்போ அப்படியேப்பட்ட இதை எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு நான் இங்க வந்து செட்டை போட்டு இங்க வச்சுக்கலாம், நீ வந்து எல்லாரும் கும்பிட்டுட்டு போனா என்னடா இது நியாயம்? அந்த செட்டை போட்டு நீ செய்கிற காரியங்களுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் நடக்கும்னா ஏன்டா நீ கருவறைக்கு விட மாட்டேங்கிறது வந்துக்கிட்டு கேட்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். நம்ம அதை பத்தி நம்ம வேற பேசுவோம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு முருகனை கையில் எடுத்து முருகனுக்கு தமிழ் கடவுள் இன்னைக்கு எல்லாமே A to Z அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடத்திட்டு இருக்காங்க, எப்படியாவது ஓட்ட வாங்குறதுக்காக. இது இப்படி ஓடிட்டு இருக்க. தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்த மாதிரி இப்ப கேரளால வந்துகிட்டு ஐயப்பன் சாமியை கையில் எடுத்திருக்காரு. அதுல என்ன பிரச்சனைனா, இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை? அந்த தர்கா பிரச்சனை. அந்த எப்பவுமே அந்த ஒரு கோவில் பக்கத்துல ஒரு தர்கா இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துகிட்டு இந்த திராவிட மண் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்துகிட்டு எல்லாமே கலந்த இதுல வந்து யாருமே வந்துகிட்டு வரணும் எல்லாமே வந்துட்டு அடிப்படையா முதல்ல வந்து ஹிந்துவா தான் இருந்திருப்பான். ஹிந்து இல்லாததோ என்னமா இருந்தாலும் ஒரு மனுஷன், அது திராவிடம், அவ்வளவுதான். அதுல வந்த இதுதான் வந்துகிட்டு சாமியின் பக்தியில தான் வந்துகிட்டு அது ஹிந்துவா மாதிரி அதுக்கப்புறம் வந்துகிட்டு அவங்க தான் வந்துகிட்டு கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியனாவும் இஸ்லாமியராகவும் மாறி இருக்காங்க. அதுதான் வந்துட்டு உண்மை. அப்ப இவங்க எல்லாமே ஒற்றுமையா தான் இருந்திருக்காங்க. அவன் சாமிக்கு இதுல வந்துட்டு கன்வர்ஷன் நடந்திருக்குன்னா இதுக்கு முக்கிய காரணமே வந்துகிட்டு பார்ப்பனம் தான். இந்த பார்ப்பனம் தான் வந்துகிட்டு நீ ஜாதி ரீதியா பிரிவினைப்படுத்தினதுனாலதான் இவ்வளவு பெரிய இது நடந்திருக்குங்கிறத இவன் இன்னைக்கு வரை ஒத்துக்க மாட்டேங்கான். நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இருக்க இந்த பார்ப்பனர் மட்டும்தான், இந்த பார்ப்பனர் லாபிகள் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்துகிட்டு நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல அப்ப நம்ம எந்த ஒரு கோயில் பக்கத்திலையும் கிட்ட அது பக்கத்திலே வந்துட்டு ஒரு தர்கா இருக்கலாம், ஒரு பள்ளிவாசல் இருக்கலாம், ஒரு சர்ச் இருக்கலாம், எதுவுமே இருக்கும். அது அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இங்க இருந்தானே சிலுவை போட்டுட்டு போயிடுறாங்க. சர்ச் பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல போனா அங்கேயும் வந்துகிட்டு வேண்டிட்டு போயிடுவாங்க நம்ம மக்கள். அப்படி எதுவுமே வந்துகிட்டு பாரம்பரிய இங்க வந்து ஹிந்து ஏத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டான், பள்ளிவாசல்ல சர்ச்சில் வந்துகிட்டு ஹிந்து ஏத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டான், இல்ல முஸ்லீம் ஏத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது கோவிலை மட்டும் ரவுண்ட் பண்றாப்ல, கார்னர் பண்ணி ஹிந்துவை வந்துகிட்டு உசுக்கேற்றி விட்டுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல. எப்படி மதுரையில இந்த ஒரு தர்கா பிரச்சனையோ அதே மாதிரி தான் ஐயப்பன் சாமிக்கு அங்க மலைக்கு போனான்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஐயப்பன் இது போனான்னா வாவர் வந்துட்டு பார்த்துட்டு வர்றது, வாவர் தர்காக்கும் போயிட்டு அங்கேயும் வந்துக்கிட்டு வழிபாட்டு முடிச்சுட்டு வருவாங்க. அதே இதில் அங்கே பக்கத்தில் கிறிஸ்டின் கோவில் இருக்கு, அங்கேயும் போயிட்டு வருவாங்க. இது வந்துக்கிட்டு ஒரு சடங்காக ஒரு மத பழக்கமாக நம்ம வந்து கொண்டு நடந்துட்டு இருக்கோம். இது இந்த ஆரிய பார்ப்பன சமுதாயத்துக்கு வந்துக்கிட்டு பிடிக்கல. இவன் இப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா,
எருமேலியில் இல்ல ஒரு தியேட்டர் இருக்கு, ஒரு பிரைவேட் தியேட்டர். இந்த தியேட்டர் ஓடலங்கன்னா அந்த தியேட்டரை வந்துகிட்டு விலைக்கு வாங்குறப்ப ஒரு டீம் விலைக்கு வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து என்ன கொண்டு வர்றாப்புனா ஒரு கோவில் கொண்டு வர்றாப்புல. இந்த கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா வாபுரம் அப்படிங்காப்ப. அங்க வாவர், இது வாபுரம் அப்படிங்காப்ப. வாபுரம் அப்படிங்கிற ஒரு கோவிலை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு திணிக்க நினைக்கிறாப்பு. அப்போ அந்த வாபரை மறந்து இந்த வாபுரத்துக்கு வந்துட்டு எல்லாரும் போற மாதிரி ஒரு ஸ்கெட்சை கொண்டு வர RSS பிளான் பண்ணுது. இந்து பரிஷத்தும் RSSம் வந்து பிளான் பண்றாங்க. அப்படி எடுக்கப்பட்ட இந்த கோவில் இந்த இடத்துல வந்துகிட்டு இந்த கோவில் கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த கோவில் கிட்ட ரெடி ஆகுறதுக்கு கரெக்டான சரியான எந்த பிளானுமே வாங்கவில்லை. அதன் ரீதியா வந்துகிட்டு என்னாச்சு, பஞ்சாயத்து அங்க இருந்து ஸ்டே போட்டாப்ல, அது கட்டக்கூடாது நடத்தக்கூடாது. உடனே ஹைகோர்ட் போனாப்ல, ஹைகோர்ட் ஸ்டே போட்டாப்ல. சரியான கிளியரான பிளானும் இதுவும் கொடுத்து நீ பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாப்ல. அதாவது இப்ப இவன் ஐடியா போட்டிருக்கிறது பிரைவேட் இடத்துல வந்துட்டு ஒரு கோவில் கட்டினா எப்படி சொந்தமாகும், அதெல்லாம் நீ வந்துகிட்டு சர்ச்சை ஆகும், நீ இதெல்லாம் யார் எடுத்துட்டு எப்படி கொண்டு போறாங்க இங்க கேரளால அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்துகிட்டு இப்ப தற்காலிகமா வந்துட்டு ஹைகோர்ட் வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து ஸ்டே போட்டிருக்காரு. அப்போ அந்த வாவரை மறைச்சிட்டு இந்த வாபுரம் அப்படிங்கிற இந்த கோவிலை வந்துகிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது இப்போ RSSோட அஜெண்டா. அப்படி இந்த கோவிலை கொண்டு வந்து இந்துக்களுக்கு அந்த சரித்திரத்தை அந்த பழக்க வழக்கங்களை வந்துகிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பழைய கதையில புராணத்துல பின்னால நம்ம நோக்கி போனோம்னா இந்த ஐயப்பன் கோவிலேங்கிறது வந்துகிட்டு இந்த ஆரிய லாபிக்கு கீழே கிடையாது. அது வந்துகிட்டு மலைவாழ் மக்களுக்குள்ள ஒரு கோவில். அந்த மலைவாழ் மக்கள் தான் வந்துட்டு அவங்க மலைவாழ் மக்கள் தெய்வங்களாக தான் வந்துகிட்டு காட்டுல பிறந்த ஐயப்பனை வந்துகிட்டு இது பண்ணார். ஐயப்பன் வந்துகிட்டு சாப்பிட்டது எல்லாமே வந்து மாமிசம் சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க. மாமிசம் படைச்சு தான் அந்த கோவில்களில் வந்துட்டு அன்னைக்கு பூஜை எல்லாமே நடந்தது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கருப்பசாமிக்கெல்லாம் வந்து படையல் போடுறோமோ அதே மாதிரி வந்துக்கிட்டு படையலும் காரியங்களும் வந்துக்கிட்டு அந்த இதில் இருந்தது ஐயப்பனுக்கு. இந்த இதில் வந்து மக்கள் வந்துட்டு போக அவங்களுக்கு மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க இது வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்துக்கிட்டு ஆரிய லாபி கையகப்படுத்தி அதுக்கப்புறம் விரதம் கொண்டு வர்றாப்புல, சுத்தபத்தம் கொண்டு வர்றாப்புல, சைவம் மட்டும் கொண்டு வர்றாப்புல, இப்படி எல்லாமே மாற்றப்பட்டது. இருந்தாலும் வந்துக்கிட்டு அன்றைய நிலைமையிலேருந்தே இந்த இதில் வந்துட்டு பாபர்கிட்ட வந்துட்டான். அந்த பாபர்ங்கிறது வந்துக்கிட்டு அவங்க சொல்றது வாவரும் ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சு நடத்தின ஒரு சர்ச்சை கெட்டின ஒரு கிறிஸ்டியனும் இருக்காப்ல. இவங்க ரெண்டு பேருமே வந்துக்கிட்டு ஐயப்பனுடைய நண்பர்கள் அப்படிங்கிறாங்க. ஐயப்பனுக்கு எல்லா வித பிரச்சனையிலுமே வந்துக்கிட்டு கூட நின்று அவங்க வந்துக்கிட்டு போராடின ஆட்கள். அதனாலதான் வந்துக்கிட்டு அந்த நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்துக்கிட்டு அவங்களுக்கும் இந்த பக்தி நம்ம வந்துக்கிட்டு காமிக்கிறோம், மரியாதை செலுத்துறோம், பக்திக்கு நமக்கு வந்துக்கிட்டு பரிமாறும். அந்த லெவல்ல இருக்கிற இதை இந்த சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக RSS வந்துட்டு அஜெண்டா போட்டு இப்போ உள்ள இறங்கி இருக்காப்ல. நடக்க போகுதுங்கிறது யாருக்கு தெரியும்? எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. அதுக்கு மேல இருக்கிற நீதித்துறையிலே வந்து ஊடுருவி இருக்கிற இந்த RSSனால என்ன செய்ய முடியும் நமக்கே தெரியாது. இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு காப்பாற்றி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம முடிச்சிருக்கோமோ, எவ்வளவு இதா நம்ம இருக்கோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளை முட்டாளாக்க வேண்டாம். இல்லைன்னா நம்மளும் முட்டாளாக இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நாளைக்கு இன்னைக்கு இப்படி பேசிருக்கிறது வந்துக்கிட்டு அந்த பாசிச அஜெண்டா அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா தப்புங்கிறது தெரியும், செய்யறவனுக்கு நல்லாவே தெரியும் இது தவறுங்கிறது, பரப்புறது வந்து தவறுங்கிற தவறான செய்தி தாங்கிறது 100% தெரியும். ஆனா அவன் ஏன் பரப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹிட்லர் யூஸ் பண்ண ஒரு கோடு தான். இந்த மக்கள் எல்லாருமே வந்து தவறான இது செய்தி வந்துட்டு தவறுனே தெரிஞ்சு அவங்க காதுக்கு எட்டும்போது எல்லாமே தவறுங்கும்போது இவன் செய்கிற காரியமும் அது தவறுனாலும் ஆமா இதுவும் அதுல ஒண்ணுதான் அப்படின்னு விட்டுட்டு போயிடும். அந்த ஒரு இடத்த கேப்ப அந்த இதை கிடைச்சி அதை வந்துகிட்டு யூஸ் பண்றது, இதுதான் அந்த பாசிசம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி செஞ்சு நாளடைவுல வந்துகிட்டு பாவர் கிடையாது, நீ வாபுரமா மாறிச்சுன்னா கூட நம்ம வந்துகிட்டு ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்